சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ராகுல் காந்தி விஜய் அவர்களோட தான் கூட்டணி வைக்கணும்னு ஆசைப்பட்டதா பல செய்திகள்லாம் வந்து பேசியிருக்காங்க. பிரவீன் சக்கரவர்த்தி பேசியிருக்காரு. விஜய சொல்றாருங்களே, ஒரிஜினல் காங்கிரஸ் என்னோட இருக்குது யாரு சொல்றாரு அவரு? அது துரோகி காங்கிரஸ் செல்வ பெருந்தகை தானே சொல்றாரு அவரு. இப்போ 2029 லோக்சபா தேர்தலில் காங்கிரஸும் தமிழ் வெற்றி கழகமும் ஒன்னாயிடுங்க. 2 வருடங்களுக்கு மத்திய அரசாங்கத்தில் நரேந்திர மோடி பிரதமராக இருப்பார். இன்னும் 2 வருடங்கள் ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக இருப்பார். விஜய் 2 படங்களை போயிருக்க கூடாது. இன்னும் டொப்பு கீழே வந்துருச்சு. மத்திய அரசை எதிர்த்து யார் வாங்கினாங்கல்ல, மாநில அரசு சப்போர்ட் பண்ணும். இல்ல மாநில அரசை எதிர்த்துட்டு மத்திய அரசு சப்போர்ட் பண்ணும். ரெண்டுமே எதிர்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே வராது. அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி புஷ்னு போடும். போகணும்னு திமுக பயந்தது என்ன காரணம்னா, பாஜக விஜய் தள்ளி விட்டதுக்கு காரணம் அந்த சிறுபான்மை வாக்கு தன் பக்கம் நிறுத்தி வைக்கணும். இப்ப சிறுபான்மை வாக்கு விஜய் பக்கம் போதுன்னு எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. குறைஞ்சது ஒரு 5 கட்சிக்கு மணி அடிச்சிருவாங்க சார். கிடைங்க மணி அடிச்சிருவாங்க 5 கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சி உடஞ்சிடுச்சு ஏற்கனவே. ஐயா 86 வயசு தாத்தா டாக்டர் ராமதாஸ் இனிமேல் அவருடைய சகாப்தம் முடிஞ்சது. அம்மையார் சசிகலா ஏடிஎம்கே சான்ஸை உடைப்பாங்களே தவிர, எப்படி விஜய் திமுக உடைக்கிறாங்களோ அதே மாதிரி ஏடிஎம்கே சான்ஸை சசிகலா உடைச்சா கூட அது இம்பாக்ட் வராது. என்ன சசிகலா அம்மா கூட்டம் அல்ல, விடுதலை சிறுத்தை கட்சி தான் மோசமா போகுதுங்க. இந்த 15 வருஷமா தலித் பாலிட்டிக்ஸ் ஒண்ணுமே இல்லைங்களே. திருமாவளவன் அதுல இருந்து மீண்டு வரணும்னா அவர் என்ன சார் பண்ணணும்? விஜயோட சார் தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம் தேவராஜன். நமஸ்காரம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ஜோரா இருக்கேன். அலையன்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி விஜய் அவர்களோட தான் கூட்டணி வைக்கணும்னு ஆசைப்பட்டதா பல செய்திகள்லாம் வந்துச்சு. இது உண்மைதானா சார்? டெல்லி பேசியிருக்காங்க. பிரவீன் சக்கரவர்த்தி பேசியிருக்காரு. அது தவிர எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதனுடைய வீழ்ச்சியாக, அதனுடைய நீட்சியாக நான் பார்க்கிறேன். ரெஃப்ளெக்ஷன், பிரதிபலிப்பு எப்படி இருக்குன்னா, விஜய சொல்றாருங்களே, ஒரிஜினல் காங்கிரஸ் என்னோட இருக்குது யாரு சொல்றாரு அவரு? ஆமாங்க சார். அது துரோகி காங்கிரஸ் செல்வ பெருந்தகை தானே சொல்றாரு அவரு. ஆமா. இதே செல்வ பெருந்தகை பத்தி எடப்பாடி பழனிசாமி சொன்னாரா இல்லைங்களா அசம்பிளியில? திமுக பேசுறதுக்கு முன்னாடி இவர் முந்திக்கிறாங்க, முந்திரி கொட்டை மாதிரி. டிஎம்கே மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏ அவர்கள் முதல்வரை புகழ்ற மாதிரி இவர் அதை விட அதிகமாவே புகழ்றாரு சார் சட்டமன்றத்தில். அதுக்குதான் அம்மையார் சோனியா காந்தி சென்ற வருடம் கனிமொழியினுடைய பெண்கள் உரிமையை பற்றி புத்தகம் வெளியிட்ட பொழுது சத்தியமூர்த்தி பவன்ல போய் சோனியா காந்தி அவர்கள் பேசினார்கள். எப்படி அண்ணாமலையினுடைய எண் மக்கள் யாத்திரையில இவ்வளவு பாப்புலாரிட்டி வந்ததோ, அது மாதிரி பொது ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்துக்களையும் அவர்களுக்கு தேவையான பத்தி நீங்க அரசாங்கத்துக்கிட்ட கொண்டு சொல்லுங்க. அவங்க எம்எல்ஏ 20 பேர் என்ன பண்றீங்கன்னா கேட்டாங்க. அந்த சோனியா காந்தியுடைய எண்ணத்தை தான் ராகுல் காந்தி எப்பொழுது பிரதிபலிக்கிறார். இப்போ 2029 லோக்சபா தேர்தலில் காங்கிரசும் தமிழ் வெற்றி கழகமும் ஒன்னாயிடுங்க. ஓகே சார், இது ஒன்னாச்சுன்னா அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல காங்கிரஸும் வளரும், தாவேகாவும் வளர வாய்ப்பு இருக்குல்ல சார்? அடுத்த லெவலுக்கு போக வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் போதான் தெரியுங்க. அதெல்லாம் அவ்வளோ இப்ப விஜயனுடைய பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ், எடப்பாடி பழனிசாமி அதை கெடுக்க பார்ப்பாரா, நல்லது வச்சுப்பாரா? ஏன்னா இதே எடப்பாடி பழனிசாமி இப்ப அசம்பிளியில விஜய் புகழ்ந்து பேசியிருக்காரு. போஸ்ட் எலெக்ஷன்ல விஜய் கூட ஒரு 10-20 சீட் வாய்ப்பு இருக்கு. எலெக்ஷன் காஸ்ட் ஓட்டிங் மட்டும்தான் உங்களுக்கு இந்த சிறுபான்மையர் பெரும்பான்மையெல்லாம் வரும். ஓட்டு முடிஞ்சு காமன் மினிமம் ப்ரோக்ராம் தள்ளிட்டு போடுவாங்க. ஓகே சார், இந்த எலெக்ஷன்ல விஜய் அவர்கள் இப்ப ஜெயிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க சார். பெரம்பூர்ல அதிகபட்சம் ஒரு 4-5 எம்எல்ஏஸ் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க தாவேகா. அதுக்கு அடுத்து அவங்க என்னென்ன அரசியல் பண்ணணும் சார் அவங்க சஸ்டெயின் பண்றதுக்கு? அரசியல் பண்ணணும்னு போராட்டங்களை ஆரம்பிக்கணும். மெயின் எதிர்கட்சி தலைவரா வர முடியாது. 23 பேர் இருந்தா தான் நீங்க எதிர்கட்சி தலைவரா வர முடியும். திமுகக்கு 23 எதிர்கட்சி தலைவரா போடுவாங்க. இவர் திமுக எதிர்த்து உட்காந்துப்பாரு. ஸ்டாலின் பக்கத்துல உட்கார வேண்டிய நிலைமை வரும். 4-5 பேர் பின்னாடி தள்ளுவாங்க.
அப்ப இருக்கிற சபாநாயகர் எப்படி சீட்டை அரேஞ்ச் பண்ண இந்த அப்பா மாதிரி மோசமா இருக்க மாட்டாங்க. எந்த சபாநாயகர் வந்தாலும் பூஸ் பண்ணுவாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து விஜய் கையில போட்டுக்கிறது பார்ப்பாரு. ஓகே சரி சார், இவ்வளவு நாளா நம்ம விஜயோட அரசியலை நீங்க கவனிக்கிறீங்க. ஒரு காரணத்தை நான் சொல்றேன் தேவராஜன். இன்னும் 2 வருடங்களுக்கு மத்திய அரசாங்கத்தில் நரேந்திர மோடி பிரதமராக இருப்பார். ஓகே ஆமா. இன்னும் 2 வருடங்கள் ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவராக இருப்பார். ஓகே அதுல விஜய் செய்ததும் மு.க. ஸ்டாலின் செய்யக்கூடிய தவறுகள் என்ன என்று கேட்டேன்னா, விஜய் வந்து 2 படகுல போயிருக்க கூடாது. ஓகே ஒன்னு டப்புனு கீழே வந்துருச்சு. இப்படி ஓகே நீ வந்து மத்திய அரசை எதிர்த்து யார் வாங்கினாங்கல்ல, மாநில அரசு சப்போர்ட் பண்ணும், இல்ல மாநில அரசை எதிர்த்துட்டு மத்திய அரசு சப்போர்ட் பண்ணும். ஓகே ரெண்டுமே எதிர்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒண்ணுமே வராது. அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி பிசுறு படும். ஓகே ஸோ விஜய் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்னு சொல்றீங்களா? யாராவது ஒரு பக்கம் போகணும்னு சொல்றீங்களா நீங்க? இது எடுக்காத பணத்தான் தான் இவ்வளவு வம்பு வந்தது. ஓகே இல்ல எடுத்து ஜெயலலிதா ஒண்ணு வேணாங்க. வரக்கூடிய கருத்து கணிப்புகளும் சரி, பொதுமக்கள் இருக்கு. நீங்க இன்னொன்னு கேள்வி கேட்க வந்தீங்க, அதுக்கு நான் அப்புறம் வரேன். இந்த இப்போ ஓட்டு பர்சன்டேஜை பத்தியே நான் போகல. ஓகே சார். நான் டோட்டல் அசம்பிளி சீட்ஸை வச்சு நான் சொன்னேன். இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு, எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன். ஒரு தொகுதியிலங்க குறைஞ்சது 15,000 25,000 மட்டும் விஜய்க்கு ஓட்ஸ் இருக்குங்க. ஓகே சார். ஓகே 1/10 ஆஃப் தி அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி. இப்போ சைதாப்பேட்டைன்னு எடுத்தீங்கன்னா மொத்தம் வந்து 2,40,40,000 கொஞ்சம். ஓகே அதுல 10% வந்து ஒரு 25,000 30,000 மேக்சிமம் 30,000 வச்சுங்க. ஓகே சார். அங்க 30,000 போச்சுன்னா டிஎம்கேவும் அடிக்கும், ஏடிஎம்கேவும் அடிக்கும். எவனா ஒருத்தன் வின் பண்ணி போனா வின் இருக்கக்கூடிய ஓட்டு டிஃபரன்ஸ் வந்து இட் வில் பி லெஸ் தென் 5,000. எஸ் 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 ஆமா, இது நிறைய தொகுதியில் இந்த வாட்டி வர வாய்ப்பு இருக்கு. நிறைய தொகுதியில் 20 ஓட்டு 30 ஓட்டுல ஜெயிக்க போறான் பார்த்துட்டு இருங்க, 100 ஓட்டுல ஜெயிக்க போறான் பார்த்துட்டு இருங்க. ஓகே ஸோ அதுக்கு எல்லாமே காரணமா இருக்க போற விஜய் தான். அந்த கிளர்ச்சியை உண்டு பண்ணது 2 பேர், எடப்பாடி பழனிசாமி அண்ட் விஜய். நான் 2 பேரும் தனியா பிரிக்க விரும்பல. ஓகே சார், நீங்க ஏற்கனவே ஒரு எடப்பாடி விஷயம் சொன்னீங்க. பழனிசாமி சார் சொன்ன மாதிரி கொடி பறக்குது, அசம்பிளியில பேசணும், அப்பவே ஒரு ஒண்ணு கை சேர்ந்துன்னா ஒன்னா இருக்கு, ஜோரா இருக்கும். ஓகே சார், அது ஏன் சேரலன்றதுக்கு என்ன சார் காரணம்? அது ஏன் சேரல? பின்னாடி யாரும் வந்து சொன்னாங்களா? பிஜேபி சைட்ல இருந்து எதுவும் ப்ரெஷர் இருக்கா சார்? ப்ரெஷர் எல்லா சைட்ல இருந்து ப்ரெஷர் இருந்திருக்குங்க சார். யாரும் இல்லைன்னு சொல்ல சார். எல்லா இடத்தையும் நான் ஜனநாயகர் நிறுத்தி வச்சிருந்து திமுக பாஜக சேர்ந்து நிறுத்தி வச்சுன்னு சொல்றாங்களே தவிர மம்தா பானர்ஜி சொல்லிட்டே இருக்குது. அதை ராகுல் காந்தி நினைக்கிறாரு, அதை தான் விஜய் சொல்றாரு. ஆக மொத்தம் அவங்க ப்ரெஷர் என்ன இருந்தது தவிர இருக்கோ இல்லையோ, போகணும்னுட்டு திமுக பயந்தது என்ன காரணம்னா, பாஜக பாஜக பாஜகன்னு விஜயை தள்ளி விட்டதுக்கு காரணம் அந்த சிறுபான்மை வாக்கு தன் பக்கம் நிறுத்தி வைக்கணும். இப்ப சிறுபான்மை வாக்கு விஜய் பக்கம் போகுதுன்னு எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. ஆமா ஆமா, நிறைய போகுது சார். அப்புறமா இந்த இந்த கருத்து கணிப்பை தவிர நம்ம வந்து ஒரு ஃப்ரீ வீலிங் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கு, பேசிட்டு இருக்குமே தவிர, குறைஞ்சது ஒரு 5 கட்சிக்கு மணி அடிச்சிருவாங்க சார். கிடைங்க மணி அடிச்சிருவாங்க 5 கட்சி. என்னென்ன கட்சி சார் அது? பாட்டாளி மக்கள் கட்சி உடஞ்சிடுச்சு ஏற்கனவே. ஆமா, 2ஆ இருக்கு. ஐயா 86 வயசு தாத்தா டாக்டர் ராமதாஸ் வந்து இனிமேல் அவருடைய சகாப்தம் முடிஞ்சது. ஓகே அதே மாதிரி அம்மையார் சசிகலா வந்து ஏடிஎம்கே சான்ஸை உடைப்பாங்களே தவிர, எப்படி விஜய் வந்து திமுக உடைக்கிறாங்களோ அதே மாதிரி ஏடிஎம்கே சான்ஸை சசிகலா உடைச்சா கூட அது இம்பாக்ட் வராது. என்ன சசிகலா அம்மா கூட்டம் அல்ல, தேவர் வாக்கு இருந்தா கூட அது இட் மே நாட் அஃபெக்ட் எடப்பாடி பழனிசாமி. ஓகே ஆனா விடுதலை சிறுத்தை கட்சி தான் மோசமா போகுதுங்க. எப்படி சார் தலித் வாக்குகள் எல்லாமே விஜய் பக்கம் போயிருச்சா சார்? இப்ப தாவேகா பக்கம் போயிருச்சா? எப்படி மாயாவதி என்று சொல்லக்கூடிய மாபெரும் பிம்பம் உத்தரப்பிரதேசத்துல தலித் பாலிடிக்ஸ்ல அவுட் ஆயிடுச்சோ, காரணம் என்ன என்று கேட்டால், ஐயா காஞ்சிராம் அவர்களை நான் நன்றாக அறிந்தவன், அம்மையார் மம்தா மாயாவதி நன்றாக அறிந்தவன். அவங்க எல்லாம் நல்ல யூபி தலித் பாலிடிக்ஸ் பண்ணாங்க. இந்த கடந்த 15 வருஷமா தலித் பாலிடிக்ஸ் ஒண்ணுமே இல்லைங்களே. எப்ப பிஜேபி 2014ல அந்த தலித் பாலிடிக்ஸ் என்ன, தலித்தும் பிஜேபி ஒன்னாவே இருந்தாங்க. மாயாவதியும் பிஜேபி ஒன்னா அரசாங்கமே வச்சிருந்தாங்க உத்தரப்பிரதேசத்துல. சோ அந்த மாதிரி இருக்குச்ச திருமாவளவன் வந்து மாயாவதியினுடைய ஒரு பாதையில் செல்ல ஆரம்பித்து விடுவார். திருமாவளவனுக்கு மாபெரும் நஷ்டம் ஏற்படும் தான் நினைக்கிறேன். திருமாவளவன் அதுல இருந்து மீண்டு வரணும்னா அவர் என்ன சார் பண்ணணும்? விஜயோட சேரணும். விஜயோட வர, ஏன்னா தொடர்ந்து அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, இவர் பாஜக தான் விஜய் இயக்குதுன்னு அவர் எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருக்காரு சார். அவருடைய பாலிடிக்ஸ் தனிங்க பாலிடிக்ஸ். எப்படி கமல்ஹாசனை தூக்கி விட்டாரு, இப்ப கடைசி கமல்ஹாசன் அங்கே டொப்புடு கீழே வந்துட்டாரு ஸ்டாலின் காலத்துல.
ரஜினிகாந்தை தூக்கி விட்டா ஒண்ணு இல்லை. அதே மாதிரி விஜயோட போயிருப்பாரு டிசம்பர் 6, 2023. நான் ஒரு தேதி சொல்றேன் பாருங்க. ஓகே சார். அப்போ 100% டெல்லியிலே அவர் சொல்லியிருக்காரு திருமாவளவன், நாளைக்கு நான் வந்து விஜயோட போறேன். அது கூட என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த புத்தக ரிலீஸ்ல போவே இல்லை. ஆமா. எங்கிட்ட சொன்னாரு போப்ப நான் போயிட போறேன். ஒண்ணுமே இல்லை, புதுசுன்னு போயிடுச்சு. ஓகே சார். ஓகே. இதெல்லாம் கல நிலவரத்தை விட தேவராஜன், நாடாளுமன்றத்தில் திமுக உறுப்பினர்கள் 23 பேர்ல லோக்சபால 10 பேர், ராஜ்யசபா 33 எம்பிஸ் இருக்காங்க. திமுகக்கு லட்டு மாதிரி இருக்காங்க, பெரிய நம்பர். ஓகே. அந்த 33ல 2 சபையை நான் சேர்த்து சொல்றேன், ஒரு 20 பேர் உதயநிதி ஆளா இருக்காங்க சார். ஓகே, அடுத்த தலைமுறைக்கு போயிட்டாங்க. அவங்க சர்வை பண்ணல சார், வேற அப்படிதான் போவாங்க. இருங்க அவங்க சர்வே பண்ணி ஆகணும். அவங்க எல்லாம் இந்த மீதி 19 பேர் நம்ம மதிக்கிறது கிடையாது. ஓ, அப்ப அவங்களுக்குள்ள ஒரு ஃபேக்ஷனா இருக்காங்க. இப்ப டிஎம்கேல 2 ஃபேக்ஷன் இருக்குன்றீங்க. திமுக லோக்சபா உறுப்பினர், ராஜ்யசபா உறுப்பினர் கிளாஸ் இருக்குது. நம்ம கனிமொழிக்கும் திருச்சி சிவாவுக்குமே அவங்களோட அப்ரோச் ஒரு அப்ரோச் சார். அது எல்லா கட்சியிலும் இருக்கிறது ஒரு இயல்பு தானே சார். அதெல்லாம் பார்க்கும்போது எல்லா கட்சியிலுக்கு சொல்லி சமாதானப்படுத்தாதீங்க. இப்ப இந்த மாணிக் தாக்கூரை பார்த்தோன்னா ஒரு திமுக எம்பி பின்னாடி பண்ண அவன் வேஷ்டி ஒரு தயாரா இருக்காங்க. அதே மாதிரி பார்க்க போனீங்கன்னா இப்போ ஜோதிமணி பாத்தீங்கன்னா எல்லா திமுக காரங்களும் அந்த அம்மாவே பிரைம் மினிஸ்டர் போய் கொலை பண்ண போனாங்க. அந்த புத்தகத்தெல்லாம் எடுத்து போய் அந்த பேனர் எல்லாம் எடுத்து போய் பிரைம் மினிஸ்டர் சீட்ல போய் நின்றாங்க. ஓகே. அவ்வளவு வேகமா இருந்தாங்க அந்த அம்மா. அவங்கெல்லாம் திருமாவளவனை பார்த்தாலே ஓடி போயிடுறாங்க. திமுக எம்பிக்கெல்லாம் திருமாவளவனை பார்த்தா ஓடி போயிடுறாங்க. நேரம் பார்க்க முடியுதுங்களா எல்லாம் பார்லிமெண்ட் லாபியில அவர் என்ன சார் அவங்க மனசுல ஒரு கசப்பு வந்துருச்சு இல்ல. ஓகே. இல்ல சார், அப்படி என்ன அவர் என்ன தப்பு பண்ணாருன்னு கேக்குறேன். எதுக்காக போய் இவர் வந்து ராஜினாமா பண்ண லோக்சபா பண்ணிட்டு அசம்பிளி கண்டு அது ஒரு தடுமாறதான் தெரியுது. ஆமா. ஓகே, அவர் பின்னாடி வந்து காரணமும் திமுக தான் சொல்றாங்க. அது உண்மையா சார்? உங்க கண்ணோட்டத்துல எப்படி பாக்குறீங்க அது? நீ ஒன்னே ஒன்று சொல்றேன், திமுகவுக்கு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் 5: எம்டிஎம்கே, காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், டிஎம்டிகே. டிஎம்டிகே இன்னைக்கு வந்தது. ஓகே. நான் எம்டிஎம்கே வைகோ. ஓகே. டிஎம்டிகே இப்போ வந்ததுங்க. இந்த 5 கட்சி பாருங்க, நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன். எம்டிஎம்கேவை வைகோ துறை வச்சுட்டு மல்லை சத்யாவை உடைச்சாங்க. ஆமாங்க சார். ஆமா. பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்கட்சி இருக்குது, எடப்பாடி பழனிசாமி அதை உடைச்சாரு. அம்மன் அப்பாவுக்கு பையனுக்கு தண்டை. ஓகே. சிபிஐ சிபிஎம் உடைச்சாரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பொதுச் செயலாளரை மாத்தி விட்டாரு. ஓகே. அந்த சீமென்ஸ் என்னது அங்க ஒரு போராட்டம் நடந்துக்கல ஸ்ரீபெரும்புதூர் அந்த இது பத்தி. அப்போ சாம்சங் முடிஞ்சு போச்சு. ஓகே. காங்கிரஸ் ராகுல் காந்தி சந்தேகப்படுறாரு. இப்ப வாங்க விடுதலை சிறுத்தை கட்சி, அந்த ஆதவர்ஜுனா தூக்கி போட்ட தவிர இந்த குழம்ப தடுமாற்றம் இருந்து பாருங்க திருமாவளவனுக்கு இதுதான். ஓகே. ஒண்ணு பக்கம் ஸ்டைல பிடிச்சி பொங்கடம். ஓகே. தொகுதி கிட்ட போனீங்கன்னா 8000 ஓட்டுல போன வாட்டி ஜெயிச்சுங்க, இந்த வாட்டி பானை இதுவா போட்டுன்னு பாக்குறாங்க எல்லாரும். இந்த வாட்டி அவர் அசம்பிளியில ஜெயிச்சு பார்லிமெண்ட்ல எலெக்ஷன் வந்ததுன்னா ஒரு ஓட்டு ஜெயிச்சிருக்க முடியாது. அவங்க நேரோ மார்ஜின் ஜெயிச்சு போகுது. சோ அப்ப இந்த எலெக்ஷன்ஸ் வந்து சார் விஜய் அவர்களோட வருகைனால டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேருக்குமே என்ன மாதிரியான ஒரு டேமேஜ் ஏற்படுத்த போகுதுன்னு நினைக்கிறீங்க? இது ஓட்டு பர்சன்டேஜ் ரிசல்ட் பார்த்தா தாங்க தெரியும். சில பேர்லாம் சொல்றாங்க 3 சீட்டுக்கு மேல தருது இல்லைங்கிறாங்க விஜய்க்கு. அதெல்லாம் நான் நம்ப தயாராக இல்லை. குறைந்தது 25 முதல் 30 இடங்களில் விஜய்க்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க, நான் கணக்கு போட்ட பிரகாரம். ஓகே. அந்த 25ல அவர் வந்து நன்னா பண்ணாருன்னு வச்சுங்க, 30 சீட்டு மட்டும் அடிச்சுட்டு போயிடுங்க. ஏன்னா சார், ஏன்னா 40 அண்ட் பிலோ அதுக்குள்ள 80 to 40 அந்த ஏஜ் இருக்காங்க சார். அதுவே வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 2 crores இருக்காங்க சார். அதுல பாதி போனாலே கிட்டத்தட்ட 1 crore மேல வருது. நல்ல ஒரு பர்சன்டேஜ் வாங்குவார்ல சார். அதுதான் அவர் சொன்னாரு, மீட்டிங்ல வேற சொன்னாரு. விஜய் நல்லா சொல்றாரு, அதே எக்ஸ்பிளைன் பண்றாரு. பட் அந்த மாதிரி எல்லாம் போகாதீங்க நீங்க தயவுசெய்து. அந்த மாதிரி எல்லாம் போகணும். எலெக்ஷன் டைத்து எங்க ஒண்ணு இப்போ கேரம் போர்டு விளையாடிட்டு அப்படி கிங் அடிச்சு சதறம் பாருங்க. ஆமாங்க சார். அந்த மாதிரி செதறிடும். நீங்க சூரத்தேங்க கோவில்ல உடைச்சிங்கன்னா பிச்சுட்டு போகும். அந்த மாதிரி பிச்சுன்னு போகும். ஆனா கிரவுண்ட்ல வந்து
பல யங்ஸ்டர்ஸ்கிட்ட கேட்கும்போது யங்ஸ்டர்ஸ் மட்டும் சொல்ல முடியாது, பெண்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நாங்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போட போகிறோம் அப்படின்ற மென்டாலிட்டிலே இருக்காங்களே. இது வந்து கிளியராக இருக்கிறேன் சார் அந்த மேண்டேட், அதுக்காக நான் சொல்கிறேன். மேண்டேட் கீழே இருந்தாலும் ஒரு பொலிட்டிக்கல் அப்ரிசியேஷன் இல்லைங்க. அது வந்து ஏடிஎம்கே கிட்ட பார்க்க முடியுதுங்க. திமுக நிறைய பேர் பார்க்கறாங்க. திமுக அதிமுக வளர்ந்த கட்சிங்க, இது வளர வேண்டிய கட்சிங்க. இந்த இந்த கிரேசினஸ் கொஞ்ச நாள் இருக்குங்க. அது இதுக்கப்புறம் கண்டினியூ ஆகுமா சார் இந்த கிரேஸ்? அது அவருடைய அரசியல் பொறுத்திருக்கு கண்டினியூ ஆகுங்க. ஏன்னா அன்லெஸ் he reaches தி பொசிஷன் அப்ப நிச்சயம் கண்டினியூ ஆகுங்க. அது கண்டினியூ ஆகும். எதனால சொல்றேன்னு கேளுங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் 2வது தடவை வந்தார், ஓகே, சீஃப் மினிஸ்டர் டெல்லியில. ஆமா. அந்த கிரேசினஸ் இருந்தது. காங்கிரஸுக்கும் பாஜகவும் இடையே ஒரு புது கட்சி வரணும்னு இப்ப பாஜக வந்துருச்சு அங்க டெல்லியில. எஸ், ரேகா குப்தா அம்மா வந்துட்டாங்க, ஆமா. பெரிய இது. அதே மாதிரி தமிழகத்தில் 2 திமுகக்கு எதிராக விஜய் வரணும்னு பார்த்தாங்க, விஜயகாந்த் வரணும்னு பார்த்தாங்க, ஜெயிச்சாரு. ஆனா கடைசியில் தப்பு விழுந்துட்டாரு. அந்த அம்மையார் ஜெயலலிதாவுடைய காரணம் ஐயா கருணாநிதி இருந்ததுனால. இப்ப யாருமே இல்லைங்க. ஆமாங்க சார். அந்த ஸ்டாலினால பண்ண முடியாதுங்க, உதயநிதியால பண்ண முடியாது. உதயநிதினா இந்த மாதிரி சுனாமி வந்துன்னு வச்சுங்க, அடிச்சுன்னு போயிடுங்க. ஓகே, அதனால விஜயினுடைய இம்பாக்ட் வந்து 2029 மட்டும் இருக்குங்க, அந்த சூடு இருக்கும். ஓகே சார். பல மூத்த பத்திரிகையாளர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் கால் பண்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சது, ஆனா அது வந்து இப்ப தாவேகா வந்ததுனால இப்ப அதுவும் கிடைக்காம போயிருச்சுன்றாங்களே. இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் என்ன ரோல் சார்? அந்த ஹிந்துத்வா வர்சஸ் திராவிடியன் மூவ்மெண்ட் கொண்டு போனாங்கன்னா ஒரு கொஞ்சம் பசை இருக்குங்க. இந்த திருப்பரங்குன்றம், அந்த தீபத்தூண் அதெல்லாம் பண்ணாங்கன்னா. அதை தவிர இப்ப விஜயும் காங்கிரஸும் ஒன்னா போச்சுன்னா அந்த டிஎம்கே இல்லாத போயிடும், ஏடிஎம்கே இல்லாத போயிடும். அந்த இடத்துல எமர்ஜென்சி ஆஃப் பிஜேபி, ஐ அப்ரிஷியேட் தட். அது மாதிரி வரதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஓகே சார். பிஜேபி இதுக்கப்புறம் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மொத்தமே வந்து இப்ப விஜய் கன்சால்டேட் பண்றாரு, டிஎம்கே அழியும்னு சொல்ல முடியாது. ஸோ ஆப்போசிட்டா இவங்க 2 பேர் இருப்பாங்களே சார், பிஜேபிக்கு என்ன சார் ரோல் அப்புறம்? வீக்கன் ஆயிடும் இல்லையா டிஎம்கே? ஓகே, டிஎம்கே வீக்கன் ஆயிடும். இந்த டிஎம்கே வீக்கன் ஆயிடுச்சுனாலே உங்களுக்கு எல்லாமே டவுன் ஆயிடுமே. ஓகே சார். ஓகே சார். ஒண்ணு ஏடிஎம்கேனுடைய ஒரு ஸ்டாண்ட பாத்தீங்கன்னா இப்போ சின்ன பின்னமாயிடுச்சு. அந்த மாதிரி நான் ஒரு 2027 ஏர்லி 27ல டிஎம்கே அரசாங்கத்துக்கு வரலன்னு சொன்னா அதிமுக எப்படி சூரத்தேங்காய் மாதிரி உடைஞ்சதோ அதை விட மோசமா உடையும் டிஎம்கே. ஓகே சார். ஓகே சார். நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சார். எலெக்ஷன் பொறுத்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை நம்ம இன்னும் டீப்பா டிஸ்கஸ் பண்ணலாம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார்.